குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் லேபில் 12வது ப்ரோக்ராம், கடைசி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இது என்னதுன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். சரியா? நம்ம நம்ம வந்து ஒரு மொபைலை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். அதாவது ஒரு ஐஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். சரியா? இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? வழக்கம் போல ஒரு பிளாங்க் ஸ்லைடு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி ஷேப் கலர் வந்து பிளாக்கு, நோ அவுட்லைன். சரியா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டி கீழே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்செர்ட்டுக்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ், டைட்டில் வந்து ஐஃபோன் 16. சரியா? இதுதான் டைட்டில். ஏரியல்ல 9 வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு டேக் லைன், திங்க் டிஃப்ரெண்ட். சாரி, கண்ட்ரோல் ஏ, ஏரியல்ல 30. சரியா? இது இதோட டேக் லைன். சரியா? திங்க் டிஃப்ரெண்ட். இது பின்னாடி எதுவும் ஷேப் சேர்க்கறதா இருந்தா சேர்த்துக்கலாம். ரைட் டு பேக். சரி, ஐஃபோன் 16 ஒரு டேக்லைன் சேர்த்தாச்சு. இதுல வந்து இப்போ இமேஜ் இன்செர்ட் பண்ணிடுறோம். இதுல மேக்ஸிமம் இமேஜ் தான் போல சேர்ப்போம். ரொம்ப டெக்ஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? இந்த இமேஜ் வந்து ஒரே ஒரு இமேஜ். சரி, வழக்கம் போல முதல் ஸ்லைடு முடிஞ்சிருச்சு. முதல் ஸ்லைடில் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அந்த அந்த ப்ராடக்டோட பேரு, அதோட டேக்லைன் மட்டும் சேர்த்துருக்கோம். சரியா? கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி. சரியா? கண்ட்ரோல் டியில் வந்து என்ன பண்ண போறோம்னா, டிசைன் அண்ட் டிஸ்பிளே டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். டிசைன் அண்ட் டிஸ்பிளே. இதை வந்து என்ன
பிளாக் கலரில் மாற்றணும், ஒயிட் கலரில் மாற்றணும். சைஸ் 50 இல்லாமல் 40. டிசைன் அண்ட் டிஸ்பிளே. இதில் என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரீன் சைஸு வந்து 6.1 இன்ச்சஸ். ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.1. சரி, ரெசல்யூஷன் வந்து 2556 இன்ட்டு 1179. சரியா, ரெசல்யூஷன் கண்ட்ரோல் டி போட்டு கடைசி வந்து அவைலபிள் கலர். பிளாக்கு, பிங்க். ஆக்சுவலாக நிறைய ஒரு 5 கலரில் அவைலபிளாக இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்காக இப்படி போட்டிருக்கேன். சரியா, சரி 3 இமேஜ் சேர்த்துறோம். இமேஜ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி கவலைப்படாத. இன்ச்சஸ்ன்னு எழுதாம ஐஎன் ஹெச்னு மட்டும் போட்டு. சரி, இதுக்கு பின்னாடி ஒரு ஷேப் மட்டும் வரைஞ்சிடும். பேக். சரி, இப்போ இந்த ஷேப் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவோம். கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி. இங்கே ஒன்று, இங்கே டூ பேக். டூ பேக். சரியா, அவ்வளோதான். ரெண்டாவது ஸ்லைடும் கிரியேட் பண்ணியாச்சு. சரியா, ரெண்டாவது ஸ்லைடு என்ன பண்ணியிருக்கோம், டிசைன் அண்ட் டிஸ்பிளே ஒரு 3 ஃபீச்சர் தூக்கி வச்சிருக்கோம். சரியா, அகெயின் கண்ட்ரோல் டி டெலிட் பண்ணி விட்டுட்டு மூணாவது ஸ்லைடு என்னதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி
பேட்டரி லைஃப். ரெண்டாவது வந்து ஓஎஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லையவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து iOS 17. லாஸ்ட் ஒன்று ப்ராசஸர் அண்ட் ரேம். இதில் வந்து A18 ப்ராசஸர், அதே மாதிரி ரேம் வந்து 8. சரியா? இப்போ இதுல ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிடும். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சேர்த்து முடிச்சிட்டேன். மூணாவது ஸ்லைடும் முடிஞ்சிருச்சு. சரியா? பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி. அப்படி கண்ட்ரோல் டி போட்டுங்க. டி போட்டுட்டு இந்த இமேஜ் எடிட் பண்ணி விடுங்க. கேமரா. கேமரா வந்து பேக்ல வந்து 48 MP சமா, ஃப்ரண்ட்ல வந்து 12 MP. பேக்ல 48, ஃப்ரண்ட்ல வந்து 12. சரியா? அடுத்தது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அன்லாக் அவைலபிள். இந்த ரெண்டு மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு இமேஜ், ஐயோ சாரி, டைட்டில் மாத்தல. இது என்னதுன்னா கேமரா அண்ட் ஃபீச்சர்ஸ்.
கேமரா அண்ட் பிக்சர். சரியா, கேமரா அண்ட் பிக்சர். சரியா, போன ஸ்லைட் போயிடுச்சு. அடுத்த கடைசி ஃபைனல் ஸ்லைடு. ஃபைனல் ஸ்லைடு என்னதுன்னா பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி. பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி. $73 சம்திங் பார்த்தேன்னு நினைக்கிறேன். சரி, 400 போட்டுப்போம். டேட்டா ப்ரைஸ் தேவையில்லை. இதுக்கு கொஞ்சம் இமேஜ் சேர்த்துரும். சரியா, ப்ராடக்ட் ப்ரைஸ். இதில் வந்து நிறைய மொபைல் இருக்கிற மாதிரி. அடுத்து இது எங்கெல்லாம் அவைலபிள்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் வச்சுப்போம். லோகோ எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. இருக்கியா, அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட். ஃப்ளிப்கார்ட்டுக்கு அந்த எல்லோ கலர் ஐக்கான் கிடைக்கல, அதனால சரி, அவ்வளோதான். இதில் இது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா சேர்த்துப்போம். வேறு தான் என்கிட்ட பிக்சர் இருக்கான்னு பார்ப்போம். சரி, இருக்கட்டும். அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஸ்லைடு கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா, F5 கொடுத்து பெருசாக்குங்க. இதுதான் நம்மளோட முதல் பேஜ், முதல் ஸ்லைடு. சரியா, முதல் ஸ்லைடு. ரெண்டாவது டிசைன் அண்ட் டிஸ்பிளே. சரியா, ஸ்க்ரீன் சைஸ் ரெசல்யூஷன் தான் சொல்லியிருக்கோம். மூணாவதுல வந்து பேட்டரி லைஃபு, ப்ராசஸரு, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கோம். நாலாவது வந்து கேமரா அண்ட் ஃபீச்சர்ஸ், கேமரா பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, ஃபேஸ் லாக்கிங் ஒரு ஃபீச்சர் சொல்லியிருக்கோம்.
அதுக்கப்புறம் அது ரேட்டு, அது எங்கெங்க அவைலபிள் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லா ஸ்லைடுமே பார்த்தனே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மல். இதை விட சூப்பராகவே வந்து பிபிடி பிரசன்டேஷன் பண்ணலாம். டைம் இல்லை, அதனால தான் நான் வந்து இருக்கிற இமேஜஸை பிளேஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை வேற ஏதாவது கிளாஸ் கிடைச்சிச்சுன்னா நான் இதை விட சூப்பராக சொல்லி விடுவேன். சரியா? இந்த இமேஜ் எப்படி பிளேஸ் பண்ணணும், டெக்ஸ்ட்டை வந்து எந்த டெக்ஸ்ட் வைக்கணும், எதை போல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா டைம் கிடைச்சா சொல்லி தரேன். சரியா? இப்போதைக்கு இந்த சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் போதும். சரியா? சரி, தேங்க்யூ. எது டவுட்ஸ் இருந்தால் கிளாஸ்ல வந்து கேட்டு. சரியா? தேங்க்யூ.